அந்த வசனம், அந்த வாக்கு தத்துவம், நீங்க தேவனுடைய வாக்கு தத்தத்தை சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அது நிறைவேறும். அதே மாதிரி வியாதி வந்துட்டு சுகம் பெறணுமா? வசனம் என்ன சொல்லுது? யாத்ராம 15:26 நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், உன் பரிகாரியா இருக்கிற கர்த்தர் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி யாத்ராம 23:25 வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன். அந்த வாக்கு தத்துவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. மத்தேயு 8:17 இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையிலே சுமந்தார். இந்த மாதிரி வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது, வியாதியை விலக்குவேன்னு சொன்னீங்களே, விலக்கி போடுங்க. எனக்காக நீ சிலுவையில நோய்களை சுமந்தீர், நீ பைபிள் எழுதியிருக்க, உன்னுடைய தழும்புகளால் குணமாகிறோன்னு இருக்கிற, என்னை தொட்டு குணமாக்குங்க. அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அப்படியே அற்புதம் நடக்கும். கடன் பிரச்சனைங்க, பண கஷ்டங்க, என்ன பண்றது? உபாகமம் 28:12 நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. இது தேவ பிள்ளைகளுக்குரிய வாக்கு தத்தம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை தானே, என்ன உமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்ல, இந்த வசனத்தின்படி கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கிறவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை தாங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா அந்த காரியம் நிறைவேறுவதை நீங்க பார்ப்பீங்க. பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். உங்களுக்கு என்ன காரியத்துக்கும் வேத வசனத்துல வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். இப்ப சந்ததி இல்லை அப்படின்னா, நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மலடியை மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சி ஆக்குகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கார். அந்த வசனத்தை நீங்க விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு ஜெபிச்சிங்கன்னா அப்படியே நடக்கும். யாக்கோபு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அதை சொல்லி ஜெபம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சமயம் ஒரு ஐயா தன் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் வியாதிப்பட்டு விட்டாங்க. திடீர்னு வியாதிப்பட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆகி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. டாக்டர்ஸ் சில நாளாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றுக்கும் அந்த வியாதி கட்டுப்படவில்லை, மாறவில்லை. டாக்டர்ஸ்களுக்கே சந்தேகம் வந்துட்டு இவங்க பிழைக்கிறது கஷ்டம் என்கிற சூழ்நிலை. ஆனால் அவங்க பைபிள் வச்சுருந்தாங்க. தினம் காலையில் பைபிள் வாசி ஜெபிக்கிற மாதிரி அந்த ஐயா ஜெபம் செய்வாங்க. இப்போ சூழ்நிலையெல்லாம் அந்த சீரியஸாக போகிறது, இவர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் பைபிள் வாசி கொண்டு வரும்போது 118 சங்கீதம் 118 17-18 வசனங்களை அன்றைக்கு காலையில் வாசிக்கும் போது ஆவியானவர் பேசியிருக்கிறார். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த வசனம் அவங்களோட தெளிவா பேசி இருக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்படியே அந்த வசனத்தை ஒரு விசுவாசித்து, ஆண்டவரே, இது நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நான் மரிக்க மாட்டேன், சாவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல, என்னை மட்டாய் தண்டித்திருக்கிறார், அவ்வளவுதான். அதனால நான் பிழைத்திருப்பேன், சாகாமல் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சார் பாருங்க. அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க எல்லா வியாதியின் கட்டு அறுக்கப்பட்டு சுகமாகி வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சு அவங்க சொன்னாங்க, ஐயா, இந்த வசனத்தை சொல்லி சொல்லி தினம் ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஜெபிக்க என் சரீரத்தில் இந்த நோயெல்லாம் மறைய ஆரம்பித்தது. அந்த மாதிரி வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி விசுவாசித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்கணும். யாக்கோபு அப்படி ஜெபித்தார். இரண்டாவது, ஆதியாகமம் 32:10 பாருங்க. யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது இன்னொரு காரியம் சொல்றார். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீங்களே, இதற்கு நான் பாத்திரன் அல்ல. தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறார். எந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனமாய் கேட்பார் அப்படின்னா, தாழ்த்தி ஜெபிக்கும் போது.
2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. ஒருவன் சொல்லுகிறான், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணல ஆண்டவரே, கொஞ்சம் கவனிங்க, நான் 2 நாள் உபவாசிக்கிறேன்ல, வாரத்தில் 2 நாள், நீங்க நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க, 2 days ஐ எம் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் அப்படின்னு ஆண்டவருக்கு கணக்கு சொல்றாரு பாருங்க. தசம்பாகம் கொடுக்குறேன் நான் அப்படின்னு. அவனை மாதிரி நான் கிடையாது ஆண்டவரே, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு பெருமையா ஜெபம் பண்றான். ஆண்டவர் அதை கண்டுக்கவே இல்லை. அந்த ஜெபத்தை அவர் எட்டி கூட பார்க்கல, அந்த ஜெபத்தை கவனிக்க கூட இல்லை. ஆனா ஒரு மனிதன் போய் தன்னை தாழ்த்தி, பாவியாக என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, தன்னை தாழ்த்தி நான் பாருங்க, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்ப பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவளுக்கோ கிருபை அளிக்கிறார். ஏன்னா இந்த நம்ம எல்லாம் வசனம் தெரியும் சொல்லுவோம், ஆனா இந்த பெருமை எப்படி உள்ள வருன்னு நமக்கே தெரியாது. இந்த பெருமை இருக்கிற எப்படி உள்ள நுழையுது, எப்படி வருது நமக்கே தெரியாது. நம்மளை அறியாமலேயே சில காரியத்தை நம்ம பேசி கொண்டிருப்போம், அந்த பெருமை உள்ள நுழைஞ்சிரும். அதனால்தான் அந்த பெருமை உள்ளக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னும் போது எனக்குள்ளே பெருமை வருவதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். நான் ஒரு சமயம் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது சபை உபதேசியார் அவங்க, எங்க சபைக்கு நல்ல ஒரு வசதியான குடும்பம், நல்ல பக்தி உள்ள குடும்பம், நல்ல உதவியாலாம் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் அவங்களுக்கு சுகம் இல்லை, வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் நீங்கள் வர முடியுமான்னு சொல்லி, சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த உபதேசியாரோட நான் போனேன். அங்கே போனால் நல்ல பெரிய வீடு, உள்ள போன நல்லா வரவேற்று உட்காரெல்லாம் வச்சாங்க, பேசினாங்க. அந்த வீட்டில் இருந்த சகோதரி அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு மரண போராட்டம், அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு இந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாரு, எல்லாம் பெரிய பிரபலமான ஊழியர்கள். நான் அந்த அநேக வருஷத்துக்கு முன்னால் அப்போ நான் பார்க்குறேன், இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாம் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி உங்களுக்கு சுகம் கிடைக்கலையா, அப்புறம் நான் ஜெபம் பண்ணி என்னத்தை நடக்க போகுது, இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் அந்த வீட்டுக்கு ஜெபிச்சுமே ஒன்றும் நடக்கலையே, அவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க ஜெபிச்சாங்கன்னு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு யோசிக்கிறேன், ஏன் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல? அப்போ இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்கள்லாம் வீட்டில் ஜெபிச்சிருக்காங்களே, ஏன் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரு கேள்வி. அந்த அம்மா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்ச நேரம் ஆன உடனே ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபிச்சோம். ஜெபெல்லாம் முடித்த பிறகு கிளம்புற நேரத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணி எத்தனை பேர் சுகம் கிடைச்சிருக்கு, இந்த கையால் நான் ஜெபம் பண்ணி எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு, எனக்கு ஏன் அந்த வியாதி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. டக்குனு ஆவியானவர் சொன்னார், இதுதான் காரணம். அங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, நான் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணி பிசாசு போச்சு, எனக்கு ஏன் அப்படி நடக்கணும்? அந்த நான் என்கிற பெருமை இது எப்படி உள்ள வருதுன்னு யாரும் சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ரொம்ப தனி ஜபத்துல ஆண்டோடைய பாத்திர உட்கார்ந்து தனியா வசனத்தினோடு கூட உங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நீங்க அந்த பெருமைன்றது எப்படி நுழைதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். யாக்கோபு பாருங்க, தன்னை தாழ்த்தி சொல்றாரு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே சொல்ற, நான் எம்மாத்திரம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு 20 வருஷமா உழைச்சி எனக்கு இப்போ பாருங்க மனைவி பிள்ளைகள் சொத்து எல்லாம் கிடைச்சிருக்கு ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படி சொல்ல, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நான் எம்மாத்திரம், பெருங்கையா போனேன், எனக்கு இவ்வளோ தந்திருக்கிறீங்களே. அந்த தாழ்மை. சிலர் பேசுறதுல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு, சும்மா வந்துதா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், பெருமையா பேசுவோம். கர்த்தர் கொடுத்த ஈவு நம்ம அநேக சமயத்தில் அதை மறந்து விடுகிறோம். நம்மை தாழ்த்தும் போது தேவன் ஜெபத்திற்கு பதில் தருவார். 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை தருகிறார். இந்த தாழ்மை எங்க இருக்கணுமா? மத்தேயு 11:29 இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தாழ்மை. சரிங்களா? இந்த பெருமை எப்படி வருதுன்னு தெரியாதனால ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா டக்குன்னு விளங்கிறோம். பாருங்களேன், நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. கல்யாணம், உங்க பையனுக்கு கல்யாணம் பேசுனா அவன் மாட்டில் எவ்வளோ நகை,
பேசுறீங்களா? எவ்வளோ ரொக்கம்? இப்பவும் கேட்குறீங்களா? வரதட்சணை கேட்டு கல்யாணம் பண்றீங்களோ? பரலோகத்துக்கு போக முடியாது. இங்க வேணா நீங்க இல்ல அந்நிய பாஷை கூட பேசலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் வாசல நிக்க வச்சு கேட்பார். இல்ல வரதட்சணைக்கு எவ்வளவு நகை? நீங்க யோசிச்சு பாருங்களேன். சிலர் இந்த நகருக்கு எதுக்கு கேட்குறாங்க? 100 பவுன், ஏன் 1 கிலோ நகை போட்டு வந்தா கூட உங்க மருமகள் 1 கிராம் நகை உங்களுக்கு தருவாளா? அவ வீட்டுக்குள்ள அவ ரூமுக்குள்ள பூட்டி வச்சுக்கூடா, எங்க அப்பா போட்டது எனக்கு என்ன, 1 கிராம் கூட உங்களுக்கு தர மாட்டா. உங்களுக்கு தெரியுது, பிறகு எதுக்கு கேட்குறீங்க? யோசித்து பாருங்க. பெருமை பேச எவ்வளவு நகை தெரியுமா? 1 கிலோ. எவ்வளவு நகை தெரியுமா? 100 பவுனு. இந்த பெருமை பேசுறதுக்கு தான் கேட்கறதே நிறைய பேரு. பெருமை உள்ளவனுக்கு தேவன், அதான் நிறைய குடும்பத்துல சாபமாயிருது. நீ பெருமை பேசுறதுக்கு. பெருமை எதுல பேசினா, நான் நகரக்குமே கேட்கலங்க, நான் எதுவும் எனக்கு இருப்பல, நல்ல ஒரு மகள் எனக்கு வேணும், அவ்வளவுதான். அதுதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ நகை, எவ்வளோ ரொக்கம் தெரியுமா அப்படின்னு பேசுறது பெருமை. அதுல ஒரு பெருமை இருக்குது. அந்த ஆவி உள்ள நுழைஞ்சு நமக்கே பெருமை விடுறது எப்படி வருதுன்னே தெரியாது. நம்ம நினைப்போம் பண ஆசை அப்படின்னு, நகை ஆசைன்னு. நகை கழட்டி அவன் தரப்போறது இல்லை. ஆனாலும் ஏன் கேட்குறாங்க? பெருமைக்கு. சபை நடுவில் பெருமை பேசணுமா? அதற்கு அது எதுக்கு இந்த வீண் பெருமை? அதனால இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பெருமைக்கு இடம் கொடுக்காம இருந்தா தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.